Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு அருமையான சுவையில் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 3 பச்சை மிளகா, 1 ஆனியன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக வதங்கட்டும். இந்த வதக்கின மசாலாவை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு 5 கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா வேகட்டும். இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். கால் மூடி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.